பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறார். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 147 13 அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அன்பான தெய்வச்சனமே, கர்த்தர் நம்முடைய பாதுகாப்புகளை பலப்படுத்துறாருங்க. நம்முடைய சூழ்நிலைகளை பலப்படுத்துறார். நம்முடைய தோல்விகளை கர்த்தர் விரட்டி அவர் நமக்கு பலனாய் காண்கிறவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு போராடி கொண்டு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுக்கு ஏன் திருமணம் ஆகல, என் பிள்ளைகளுக்கு எப்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நான் இல்லை என்றால் என் பிள்ளைகளை யார் பார்த்துக்குவாங்க என்று சொல்லி அநேக கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற துக்கப்படுகிற அன்பு தெய்வச்சனமே, ஒவ்வொரு தாய் தகப்பனிடத்திலையும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய எல்லாவற்றையும் நான் பலப்படுத்தி, உன்னுடைய வாசல்களை நான் பலப்படுத்தி, உனக்கு நான் வாசலா இருந்து உன்னை பாதுகாத்து உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா, கர்த்தர் நிச்சயமா பாதுகாத்துக் கொள்வார். பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வார். திருமண காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற நல்ல தேவன் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார். ஒவ்வொரு தாய் தகப்பனையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் ஒரு நல்ல காவலா பாதுகாப்பா பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. டெய்லி பிள்ளைகளுக்கு ஆட்சேபிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே, உன் வாசஸ்தலங்களை நான் பலப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா இந்த நேரத்துல ஒவ்வொரு தாய் தகப்பமாரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நீங்க வார்த்தையை பேசியதற்காய் நன்றி. அப்படியே நீங்கள் பாதுகாக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அப்பா பிள்ளைகளை குறித்து அநேக கவலையோடு ராஜா ஒவ்வொரு தாய் தகப்பமாருங்க, என் பிள்ளை ஏன் இப்படி ஆயிட்டான், என் பிள்ளைக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும், என் பிள்ளைக்கு எப்பொழுது ஒரு திருமணம் நடக்கும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பெற்ற தாய் தகப்பமார்கள் அழுது கொண்டு துக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா இதோ உண்மையை விசுவாசித்து வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்துல இந்த நேரத்துல நீங்க தைரியத்தோடு ஒரு வார்த்தையை அப்பா பலனுள்ள வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அப்பா இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உண்மை உள்ள தேவ வார்த்தை, உங்களுடைய வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பமார்களையும் உங்களுடைய கரத்துல, பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பாண்டரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் பலப்படுத்தி நீர் கேடகமாயிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்படி அவனுடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு அப்பா. ஒவ்வொரு பெற்ற தாய் தகப்பனுடைய கண்ணீரை தொலைச்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.